அடுத்தது பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ரிட்ஜை ஒதுங்க வச்சிருந்தா ஒரே ஒரு குடமிளகா இருந்தது. ஒரே ஒரு குடமிளகா இருந்தது. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை முட்டை போட்டு கிண்டலான்னு பார்த்தேன். இப்போ அதை வெங்காயம் வேக வச்சிட்ருக்கேன். இப்போ குடமிளகா உள்ள போட்டுக்கலாம். அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி, இந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு, வேறு காய்கறி ஒன்றும் இல்லைங்கிறதுனால முட்டை போட்டு இதை பொரிச்சிக்கலான்ற பட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு 3 முட்டையை ஊற்றிட்டேன். எங்கள் அம்மாட்டுக்கு இருந்தாலும் இங்கே நிறைய முட்டை வாங்கி வச்சுருப்பாவே, அதனால சரி இப்போ 3 முட்டை ஊற்றியாச்சு. முட்டையை போட்டு பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. குடமிளகாய் முட்டை பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.